இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தன்னுடைய தன்மையெல்லாம் இழந்து, இதற்கு முன்பு புரட்சி தலைவர் எப்படியெல்லாம் இருந்தார்களோ அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு பிட்டிங் ஏஜென்ட் பார்ட்டியாக மாறி இருக்கிறது. டெண்டர்ல போடுவாங்க, ஹையஸ்ட் டெண்டர் லோவஸ்ட் டெண்டர்னு போடுவாங்க. அதுபோல் ஹையஸ்ட் டெண்டர் கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த கருத்தை பேச வேண்டாம் நினைச்சேன். காலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை பற்றி சில கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள், கட்சியை பற்றி சில கருத்துக்கள் சொல்லியிருந்தார். யாரையோ பிடித்து பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும்? உழைக்காமலே பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும்? அண்ணாமலைக்கு இருப்பது வாயும் வாக்கும் தான். அவர் மைக்க பார்த்தாவே பொய் பேசுவாரு அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லி இருக்கிறார். அதற்கு நான் கருத்து சொல்லவில்லை என்றால் தவறாக போய்விடும். காரணம், நாளைக்கு நான் ஒரு 3 மாத காலம் வெளியே படிக்க செல்கின்ற காரணத்தினால இதே கருத்து தமிழகத்தில் 10 முறை சொன்னீங்கன்னா அது உண்மையாயிருக்கும். அதனால இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்க ஊர் சிலுவம்பாளையத்தில் ஒரு மர்டர் நடந்தது. பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு சிறைக்கு போனார். அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒளிந்திருந்தார். இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர், அன்னைக்கு அதிமுக அமைச்சர், அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள். ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி, நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம். அதே கொங்கு பகுதியில் அதே பக்கத்து மாவட்டத்தில் வந்து அருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும். கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா? கூவத்தூர் நடந்தது அலங்கோலம். ஒரு புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி, தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி. கூவத்தூர் நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க? இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்தில் கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஹையஸ்ட் பிட்டராக எடப்பாடி பழனிசாமி, மீடியம் பிட்டராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர், லோவஸ்ட் பிட்டராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர். என்ன பிட்டிங்? எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல இந்த பிட்டிங் முறை. அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தன்மானமிக்க ஒரு விவசாயியுடைய மகனை பச்சையின்களே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை. 2026 புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழக்கு தலைவர் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கூட கிடையாது. இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன். எதற்காக எனக்கும் அதிமுகவுடைய தலைவர்களுக்கும் சண்டை? இதெல்லாம் தனிப்பட்ட வாக்கியால் பிரச்சனை. மேடையில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, அதிமுகவோடு கூட்டணி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள். எனக்கும் அதிமுகவுக்கும் வாக்கியால் பிரச்சனையா? நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க. 2019 வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க. எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க. நீங்களும் வாங்க, நான் போலாம். அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா, தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில். இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும். என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி என்று பேசினாரோ, மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது. தவழ்வதை பற்றி, ஒருத்தருடைய கால பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றதை பற்றி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, தயவு செஞ்சு இந்த விவசாயியுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம். எப்படி வர வேண்டும், எப்படி அரசியல் எடுக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கிற பாடம் எடுக்க. நான் உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சியின் கிளை தலைவராக நான் சேரவில்லை. உண்மைதான் நான் ஒன்றிய தலைவராக நான் பணியாற்றவில்லை. உண்மைதான் நான் மாவட்ட தலைவராக பணியாற்றவில்லை. நான் இந்த கட்சியிலே உங்களை போல தொண்டராக சேர்ந்தது முதல் 2 திராவிட கட்சிகளையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக. 2வது மோடியினுடைய ஆட்சியை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. 2 தான். ஒருவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு ஈர்ப்பு இருக்கு. அத்வானி ஐயா, வாஜ்பேயி ஐயா, ஷாம் பிரசாத் முகர்ஜி ஐயா, எல்லோருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கு. தேசியம், ஆன்மீகம், தெய்வீகம், வலிமையான ஒரு கட்சி, இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய கட்சி, நான் கரப்ட் பார்ட்டி,
பெண்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி, சாதாரண மனிதனை தலைவராக்கக்கூடிய கட்சி. எல்லோருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு பார்வை இருக்கும். எனக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருந்த பார்வை, தமிழகத்தில் 2 திராவிட கட்சிகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும். இந்த கட்சியிலே தொண்டனாக சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சியில் நான் தொண்டனாக சேர. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்கள்கிட்ட 2 மணி இருக்காங்களே, தங்கமணி வேலுமணி, போன் பண்ணி டெல்லியில கேட்க சொன்ன. கட்சியில் சேர்ந்த பொழுது நிபந்தனை இல்லாமல் இந்த கட்சியில சேர்ந்த தொண்டனாக எந்த ஒரு பொறுப்பு வேண்டும் கேட்கவில்லை, பதவி வேண்டும் கேட்கவில்லை, ஒன்றை விட்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்லி காட்டவில்லை. 2 திராவிட கட்சிகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில தொண்டராக இருக்க வேண்டும் என்று. இந்த கட்சி எப்படி எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குதோ அதுபோல்தான் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு. பெரிய பொறுப்பு சின்ன பொறுப்பு கிடையாது. உங்க கட்சியில வேணா மேடையின் மீது அமர்ந்திருக்கிறனால நீ பொதுச் செயலராக இருக்கலாம். ஆனா என் கட்சியில மேடையின் மீது நான் அமர்ந்திருப்பனால் இவர்களுக்கு நான் சேவகம் செய்யக்கூடிய சேவகன். அதான் எங்கள் கட்சிக்கும் அடிப்படையில் உங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம். தற்கொலை எடப்பாடி பழனிசாமிகளுக்கு இதெல்லாம் தெரியாது. அதனால அன்பு சகோதர சகோதரிகளே, ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தெளிவாக இருக்க வேண்டும். 2 திராவிட கட்சிகளையும் ஒழித்து கட்ட வேண்டும். தெளிவாக இருக்க, நம்ம சிந்தனையில எந்த விதமான தேக்கம் இருக்கக்கூடாது. தெளிவாக இருக்க வேண்டும். தெளிவாக இருக்க 2 பேரை ஒழிச்சுக்கணும். 2 பேரும் நமக்கு பரம் எதிரிகள். என்ன, திமுக கொள்ளையடிச்சு அவனுடைய கட்சிக்காக சொந்தக்காரங்கிட்ட ஆடிட்டர் வச்சு சேர்த்து வைப்பான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சம்பந்தி மூலமாக கொள்ளையடிச்சு அவர் ஒரிசால, பீகார்ல, ஜார்க்கண்ட்ல மைன்ஸ்ல சேர்த்து வச்சுக்கலாம். 2 பேருக்கும் அடிப்படை வித்தியாசம். மற்றபடி இந்த கட்சிக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. அதனால அன்பு சொந்தங்களை உங்களுடன் மறுபடியும் வைக்கக்கூடிய வேண்டும். நாம் எல்லோரும் துடித்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் 2026 தவிர வேறு ஒரு வாய்ப்பு இல்லை என்பது நம் எல்லோருடைய கருத்து. காலம் கணிந்திருக்க வரும்பொழுது சொல்ல சொன்னோம், அண்ணே நான் இந்த மேடைக்கு வரமாட்டேன். நம்முடைய கட்சி கலைஞர் கருணாநிதி அவருடைய சமாதிக்கு போயிருக்கிறோம். நம்முடைய கட்சி மேடையின் மீது வெளியிடக்கூடிய நாணய வெளியீட்டு விழாக்கு நம்முடைய கட்சி போயிருக்கு. அதனால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் இந்த ஒரு பெரிய தலைவர், நான் இந்த நிகழ்வுக்கு, சென்னை நிகழ்வுக்கு வரமாட்டேன். நீங்க தயவு செஞ்சு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் அவருக்கு பதிலளித்திருந்தேன். இது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் கூட அதனை நான் தலையிட விரும்பவில்லை. அது உங்களுடைய கருத்து. அதே நேரத்தில் நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மோடி அவர்களுக்கு நம்ம எப்ப தேவைப்பட்டுச்சு? 2014 மோடி அவர்களுக்கு ஒரு தொண்டனும் தேவைப்பட்டார். 283 தனி மெஜாரிட்டியில 30 வருஷம் கழிச்சு ஒரு பிரதமரை இந்த நாடு பார்க்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் மோடியின் பின்னால் நின்றோம். 2019 அந்த கண்டினியூட்டி, மோடி அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக மறுபடியும் நாம் நின்றோம். நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மோடி அவர்களுக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் 2014 விட, 2019 விட 2024 இன்னும் அதிகமாக தேவைப்படுகின்றான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் நாட்டினுடைய சூழ்நிலை. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாட்டை பாருங்க, இலங்கையை பாருங்க, பங்களாதேஷை பாருங்க, பாகிஸ்தானை பாருங்க, ஆப்கானிஸ்தான் பாருங்க, மாலத்தீவை பாருங்க, நேபாள பாருங்க. எல்லாம் ஜனநாயகம் தோத்து விட்டது. ஒரு பக்கம் சர்வதிகாரிகள் வந்திருக்கின்றார்கள், இன்னொரு பக்கம் மிலிட்டரி ரூல், இன்னொரு பக்கம் என்ன பண்றதுனே தெரியாத பொருளாதார சுமையிலே அந்த நாடுகள் மாட்டியிருக்கிறது. நாட்டிற்குள்ள எதிரிகள் அதிகமாக இருக்கின்றார். என்ன வந்தாலும் பேசலாம், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம், என்ன வேண்டுமானாலும் பிளவுபடுத்துவதற்காக பேசிவிட்டு சென்று விடலாம், அதன் மூலமாக ஆதாயம் விடலாம் என்று நாட்டில் இன்னைக்கு எதிர்கட்சிகள் அதிகமாக இருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் மோடியின் பக்கம் இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூருக்கு வரும் பொழுது நான் வரவேற்க செல்ல மாட்டேன் என்று சொன்னேன். அதே நான் மத்திய அரசு ராஜ்நாத் சிங் அவர்கள் தமிழகத்திற்கு கருணாநிதி அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்யும் பொழுது அந்த நிகழ்வுக்கு போயிருந்தேன். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எதற்காக நாம் இதை செய்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மோடி அவர்கள் எப்பொழுதும் அரசியலை ஒரு பக்கமும் தனி மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு பக்கமும் பார்க்கக்கூடிய ஒரு மனிதன். 2017 நவம்பர்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலைஞர் கருணாநிதியுடைய வீட்டுக்கு போனாங்க. வீட்டுல போய் கேட்டார், ஐயா நீங்க எங்கூட வந்துருங்க, பிரதம மந்திரி இல்லத்துல தங்கிக்குங்க, டெல்லியில ஒரு 15 நாள் எங்கூட நீங்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. 15 நாள் என்னோடு இருந்து விட்டு திரும்ப நீங்க தமிழகத்திற்கு வாங்க. நம் பிரதமர், நம்முடைய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2017 நவம்பர்ல கலைஞர் கருணாநிதியுடைய இல்லத்திலே சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தையே அரசியலை ஒரு பக்கமும் தனி மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு பக்கமும் பிரித்து பார்க்கக்கூடிய ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் ஓடிட்டு இருக்கு.
நாம் என்று 100 ஆண்டுகள் கடந்திருக்கக்கூடிய 5 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதனுக்கு மரியாதை செய்திருக்கின்றோம். இதே மேடையில கலைஞர் கருணாநிதி கரெக்ட் சொல்லுவீங்களா? தமிழகத்தினுடைய நம்பர் 1 ஊழல்வாதி, எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதே மேடையில மாற்று அரசியல் வேண்டும் என்று சொல்வீர்களா? நிச்சயமாக வேண்டும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழகத்திற்கு செய்திருக்காங்களா? செஞ்சிருக்கிறாங்க. 5 முறை முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு பணி செஞ்சிருக்காங்களா? செஞ்சிருக்கிறார். அந்த இரண்டையும் பிரித்து பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அதை உணர்ந்துகிட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி will be a matured political party. ஒரு அரசியல் இயக்கத்திற்கும் ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை தன்மை என்னன்னா, நம்முடைய அரசியல் என்பது மெச்சூர்டாக இருக்கும். எதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் திமுகவினுடைய கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வரும். இன்னைக்கு டிவியை போட்டீங்கன்னா இதான் பேசுவாங்க. எல்லாம் ஏசி ரூம் உட்கார்ந்து விமர்சகர், வலதுசாரி, இடதுசாரி, எத்தனை சாரி இருக்குன்னு தமிழ்நாட்டுடைய மீடியாவை பார்த்தா தான் நமக்கே தெரியும். எல்லாரும் பேசுவாங்க. இல்ல மாநில தலைவராக இருந்த கட்சியில் அண்ணாமலையும் ஒரு தொண்டன் தான். எப்பொழுதும் கூட்டணியா வராத நீங்க சொல்லுங்க பார்க்க. இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்.